ஓம் சிவாய நம. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கள். துல்லியமான ஜாதக பலன்கள் பார்த்து சொல்லப்படும். புதிய ஜாதகங்கள் எழுதி தரப்படும். கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். இன்றைய ஆன்மீக பரிகாரத்தில் வருமானம் பெருகி பணவரவை அதிகரிக்கும் தீபம் ஏற்றும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்று உலகம் முழுவதுமே பணத்தின் பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. பணத்தின் தேவையானது அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. பணம் வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. பணம் நம்மிடம் நிலைக்க முதலில் பணத்தை சம்பாதிக்க திட்டமிட வேண்டும். திட்டமிட்டபடி வரும் பணத்தை சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும். சம்பாதிப்பதன் மூலம் வரக்கூடிய பணத்தை பல மடங்காக பெருக்கக்கூடிய வழிகளில் நாம் பணத்தை பயன்படுத்த வேண்டும். சரி, இதையெல்லாம் சரியாக செய்கிறோம். முதலில் பணம் வருவதற்கான வழி சரியாக அமைய வேண்டும் அல்லவா? சிலர் என்னதான் பாடுபட்டாலும் வரும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் தங்காது. இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கான ஒரு அற்புத பரிகார முறை பற்றி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த பரிகாரமானது ஒரு தீப முறை பரிகாரம் என்றே சொல்லலாம். இந்த தீபத்தை ஏற்ற ஒரு மண் அகல் புதியதாக வாங்கி கொள்ளுங்கள். அதை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தீபம் ஏற்ற சுத்தமான பசு நெய்யை ஊற்ற வேண்டும். இதை தவிர வேற எதிலும் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. அடுத்து வாழை நார் திரி, தாமரை தண்டு திரி இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒரே திரியாக போட வேண்டும். இவற்றை எல்லாம் தயார் செய்து பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைத்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபம் எரியும் போது வருமானம் பெருகி பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். தீபம் முழுவதுமாக எரிந்த பிறகு இந்த தீபத்தில் எரிந்த திரியையும் நெய்யையும் சேர்த்து நன்றாக குழைத்து கொள்ளுங்கள். ஒரு டப்பாயில் போட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். வெள்ளி குங்குமச்சிமில் இருந்தால் அதில் சேர்த்து வையுங்கள். உங்களின் வருமானத்தில் இருந்து ஒரே ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாத சம்பளமாக இருக்கலாம் அல்லது வியாபாரத்தில் இருந்து வரக்கூடிய பணமாக இருக்கலாம். இப்போது அந்த பணத்தில் நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் மையில் இருந்து ஒரு துளி மட்டும் எடுத்து வைக்க வேண்டும். இதற்கு மருதாணி இலையின் குச்சியை பயன்படுத்தி வைத்தாலே போதும். இதில் அதிகமாக மையை நோட்டில் வைத்து விடக்கூடாது. இந்த மை வைத்த பணத்தை சுருட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்திலோ அல்லது உங்கள் மணி பரிசிலோ வைத்து விடுங்கள். இந்த மை வைத்த பணம் உங்கள் கையில் இருக்கும்போது வருமானம் பெருகும், பண வரவும் அதிகரித்து கொண்டே இருக்கும். மேலும் இந்த சேனலில் வரும் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.